ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மினி மாஸ்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இந்த அழகான வீடு, அடுத்தது அழகான இடம், அழகான மெயினி ஏரியா, அந்தமாரி சும்மா இது பண்ணியிருப்போம். ஸோ அதோட அந்த வீடியோவை நான் முடிச்சிட்ருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏஞ்சி எல்லாத்தையும் டேமிங் பண்ண போகிறோம். டேம் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மினி மாஸ்டர். அட பாவீங்களா, இன்ட்ரோ போடுறதுக்குள்ளேயே நைட் ஆக்கி விட்டிங்களா? சரி இருங்க, நம்ம போயிட்டு எல்லா ஜோம்பிஸையும் கொல்லலாம். இப்போது அதுக்கு இந்த ஆக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஜோம்பிஸ் டிஃபிட்டட் லெவல் வந்து 0 தான் இருக்குது, நாம் ஜோம்பியை டிஃபிட் பண்ணது. ஸோ இப்போ போயிட்டு க்ரீப்பரை வெடி வைப்போம். பொழக்கா கைஸ், பொழக்கா 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 கைஸ், பொழக்கா. இவன் பேர் பொழக்கா. இனிமேலேருந்து குட்டி 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 பையா கைஸ். இவன் ரொம்ப அடிக்கிறான், பையன் ரொம்ப அடிக்கிறான். டே வீட்டுக்குள்ளேயே வந்து சம்பவம் பண்ணுறாங்க இவன். கைஸ் இவன் டே தம்பி போடா கைஸ், ரொம்ப இதுவாக தான் இருக்கான். ஸோ நம்ம ஜாம்பி டிஃபிட்டட் லெவல் வந்து இப்போ ஏறிட்டுருக்கோம். இப்போ நம்ம போய்ட்டு படுக்கலாம். ஓகே, நம்ம காலையில் ஏஞ்சி வந்து எல்லாத்தையும் டேம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு வுட்டு வேணும். வுட்டு இருந்தால் தான் வந்து டேம் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா ஃபென்ஸு முதல்ல கட்டணும். நான் அதுக்கு ஸ்கெலிட்டன் தானே அது. எலும்பா எலும்பன் அவ்வளோதாங்க, அவன் கதை முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து நிறைய வுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இதை வந்து டேம் பண்ணணும்ல. ஆனால் நம்ம இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே எல்லாமே ஒரு விசித்திரமான கலரில் தான் இருக்குது. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு ஒரிஜினல் இல்லாமா வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்த வந்து சமப்படுத்துகிறோம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து ஷவல் இல்லை, போய்ட்டு ஷவல் செஞ்சுப்போம். நமக்கு வந்து இது செய்யலாம்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன? ஃபர்னன்ஸ் செய்யலாம். ஃபர்னன்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம இந்த ரோட்டன் ஃப்ளஷ் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். இருங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபர்னன்ஸ் செய்ய முடியும் செஞ்சுக்கலாம். அதுதான் ஃபர்னஸ் செஞ்சு சமைச்சி போடுறேன் எல்லாரையும். இதை ஃபர்னன்ஸ் இப்படி செஞ்சுட்டு அப்புறம் நம்மக்கிட்ட 4 இது இருக்கா. இதை வச்சு நம்ம வந்து ஒரு 2 ஷவல் எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது. இங்கே நான் தங்கிட்டு இருக்கிறதே ஒரு மலை தான். ஸோ அந்த மலையை சமப்படுத்துறது தான் இங்கே பெரிய வேலை இப்போது. சரி வாங்க, நம்ம முதல்ல இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் முதல்ல உடச்சிடலாம். அதுக்கு கீழே வந்து ஃபுல் சமப்படுத்தணும் நம்ம இப்போது. அதாவது தேவையில்லாத பிளாக்கெல்லாம் உடச்சி அதில் வர பிளாக்கை வச்சு மண்ணில் இருக்கிற இதுவாக இருக்கிற இடத்தெல்லாம் சமத்தப்படும். இப்போ பாருங்கள், நான் இருக்கிற இடம் வந்து இந்தமாரி இருக்கா. இதெல்லாம் உடச்சி இதில் வர பிளாக் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து இது கைஸ், இந்த க்ரீப்பர் மண்டைங்க தான் கைஸ் ரொம்ப பண்ணுகிறாங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னது இது கைஸ்? ரைட் கிளிக் பண்ண ஏதோ ஆகுது, பரவாயில்ல, நல்லதாக இருக்கு. கைஸ், நான் இந்த இடத்த அப்படியே வந்து பிளேனாக ஆக்கிட்டு உங்களை கூப்பிட்றேன். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த அவளுக்கு ஃபுல் வேலை பார்த்துச்சு. மொத்தம் நான் 2 ஷவல் எடுத்திருந்தேன் ரைட். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரே ஒரு ஷவல் தான் இருக்குது. ஒரு ஷவல் உடஞ்சிச்சு. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் இது பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இடத்த இப்போ நம்ம வந்து சமப்படுத்தணும். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஸ்பீட் ரன்னர்லாம் பார்த்து இந்த மைண்ட் கிராஃப்ட்டு ஸ்பீட் ரன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க பாருங்கள். இந்தமாதிரி தான் புச்சுக்குன்னு பிளாக் அடக்குவாங்க. அதை பார்த்து இதுக்கு முன்னாடி நான் நேற்று அடக்கியிருந்தேன் பார்த்தீங்களா. பட்டுனா அதுதான் இதுவும் உடச்சிக்கிச்சு. இதுவும் உடச்சிக்கிச்சு. அந்த மாதிரி புச்சுக்குன்னு வைக்கலான்னு பார்த்தா அது முடியல. அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். நமக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒன்று என்னென்னே இல்லை. ஏன்னா நம்ம விளாட்றதுனா ஒரு கேமு, சும்மா விளாட்றதில்ல. உங்களுக்கு அது கேம் வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நான் அந்தமாதிரி சொல்ல. எப்படின்னா வந்து அந்த கேம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போதா, கான்செப்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறேன். இத்தனைக்கு நான் இவ்வளோத்தையும் சர்வைவில் பண்ணுறேன். நிறைய பேர் க்ரியேட்டிவில் பண்ணுறீங்க. கேட்டிங்கன்னா நானும் பண்ணுவேன். இந்த லாமாவை போட்டு அடிக்கலாம். எச்சத்துப்பியா அப்போ துப்புதுங்க. அதான் இப்போ இதை உடைக்கலாமா? இல்லை வேண்டாம், நம்ம வந்து இருக்கிறதையே பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போ எவ்வளோ டர்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 64 ஸ்டாக் இருக்கா. 6 64 ஸ்டாக்கா. அதில் ஒரு ஸ்டாக்கை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6 64 ஸ்டாக் இருக்குது. அந்த அவளுக்கு நோண்டியாச்சு. இப்போ போயிட்டு இங்கே பிளாக் வைக்கணும். இங்கே ஒரு பிளாக். சிங்கிள் பிளேயர் தான் விளாட்றேன். அப்போ எதுக்கு நெட்வொர்க் இஷ்யூ வருதுன்னு தெரில. சிங்கிள் பிளேயர் தான் விளாட்றேன். சிங்கிள் பிளேயருக்கு எதுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு தெரியல. ஏன் சிங்கிள் பிளேயர்னால் நெட்வொர்க் இஷ்யூ வராதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வராது. மல்டி பிளேயர்னால் நெட்வொர்க் அது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே செம்மையாக இருக்குங்க இந்த இடமே. அப்படியே வந்து இந்த யூடியூபர்ஸ், நானும் ஒரு யூடியூபர் தான், இந்த டுட்டோரியல் யூடியூபர்ஸ்லாம் அந்த மாதிரி இடம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இது ஒரு 64 காலி. இப்போ அடுத்த 64 எடுப்போம். இங்கே கோல்ஸ் இருக்குது. பட் நம்மக்கிட்டே நிறைய கோல் இருக்கிறதுனால இதை அடைச்சி விட்டுடலாம். இந்த க்ரீப்பர் பசங்க மட்டும் நம்ம வீட்டாண்ட நிறைய இருக்காங்க. அண்ட் அது நமக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தால் நம்ம வீட்டாண்ட நிறைய குழி இருக்குது. அதனால க்ரீப்பர் பசங்க நிறைய வருவாங்க. அதாவது கேவ். நம்ம வந்து அடுத்த வீடியோ என்ன வருதுன்னு நான் இப்போவே சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ எக்ஸ்ப்ளோரிங் தான் அடுத்த வீடியோவாக இருக்கும். இதுக்கே முடிஞ்சிரும் போலையே வீடியோ. கைஸ், நான் எல்லாத்தையும் சமப்படுத்திட்டு உங்களை கூப்பிட்றேன். ஓகே, ஃபுல்லாக சமம் பண்ணியாச்சு. இல்லை வேறு நிறைய ஃபைட் ஆச்சு. அதை தான் என்னால் கேப்சர் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நிறைய ஃபைட் ஆச்சு. நிறைய ஜோம்பிஸு, ஸ்கெலிட்டன்ஸு, க்ரீப்பருன்னு வந்தாங்க. இந்த இடம் கூட இப்போ எக்ஸ்ட்ரா அடைச்சி வச்சுருக்கிறது. இங்கே ஓட்டை இருக்குது. ஏன்னா இப்போ வந்து க்ரீப்பர் வந்து வெடிஞ்சான், அதனால் ஓட்டை இருக்குது. அதனால் அப்படியே இதையும் அப்படியே சேர்த்து சமப்படுத்தி விட்டுருவோம். ஸோ ஐயோ, எங்கே வைக்குது பாருங்கள். சேர்த்து சமப்படுத்தி விட்டுருவோம். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனை அடிக்க ட்ரை பண்ணுவோமா? இவன் அடிக்க முடியாது. பக்கத்தில் வந்தாலும் இதுவாயிடுவான். பார்த்தீங்களா? ஓடி வந்தால் உள்ளே போய்ட்டு ஒளிஞ்சிப்பான் இவன். நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு இதை வந்து இது சமப்படுத்தியாச்சா. அடுத்து பின்னாடி சைடு நமக்கு ஒன்றும் தேவையில்லை.
பிளாக் புல்லு. சரி, நம்ம வந்து இந்த புல்லுங்களெல்லாம் உடைப்போம். இப்போது புல்லுங்கள்லாம் உடச்சிட்டு உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போதா, அதனால் நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னு அதுக்கு தான் சொல்கிறேன். வீடியோவை நான் வந்து முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இப்படி வச்சா, அதனால தான் நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிடுறேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. சில யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க, பட் நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க வீடியோவையே. நான் சொல்லிக்கிறேன், நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஓகே, இந்த இடத்துலையும் பிளாக் உள்ளே போட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு நம்ம ஒரு வீடு எடுத்துருந்தோமே, 7 வீடு தான் எடுத்துருக்கோம்மா. ஒரு 64 வந்தால் தாங்க நம்மளால் முடியும். 7 வீடெல்லாம் பத்தாது. போயிட்டு வுட்டு எடுத்துருவோம். இதுக்கு நான் கட் பண்ணல. ஓகேங்க, 64க்கும் மேலே இது இருக்குது. நமக்கு பண்ணிங்க வேணும், அதுக்கு தான் சாப்பிட்றதுக்கு சோறுகளுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து முதல்ல ஃபென்ஸாக மாற்றணும். ஃபென்ஸுக்கு இங்கே ஃபென்ஸ் எங்கே இருக்குன்னு தரலையே. இது ஒரு 12 ஃபென்ஸ் தானே? சீரியஸ்லி ஸ்டிக்கு வேணுமா? ஸ்டிக்கு நமக்கு நிறைய இல்லை, பட் நம்ம எடுத்துப்போம். இப்போ எவ்வளோ? 39. எவ்வளோ கலையுதோ எடுத்துப்போம். ஒரு கேட்டு திரும்பி ஸ்டிக்கு என்னாச்சுங்க? 64 காலியா? அவ்வளோ ஆச்சுன்னு அச்சனமா காலியாங்க. நம்ம ஒரு 2 பிடிச்சிக்கிட்டு வந்தால் போதும் கைஸ். 2 மாடுங்க. பட்டுன்னு இங்கே ஃபென்ஸை ரெடி பண்ணிட்டு இது உள்ளே உட்கார வச்சிடலாம். ரெண்டு மாடு குட்டி போட வச்சோன்னு வைங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இந்த இடத்துல அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். டிவா நடுவில் இங்கே ஒன்று வரணும். டிவா இது எதுக்கு வந்துச்சு? ஓகே, நம்ம மெயின் விஷயத்துக்கு வந்தாச்சு. நான் இது முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், அதாவது ஃபார்மிங். இப்போ வந்து ஒரு கேட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாடு மட்டும் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் வந்து இது பண்ணிக்கலாம். கைஸ், வீட்டு நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வீட்டே நம்மக்கிட்ட இல்லை. ஐயோ கைஸ், நம்மக்கிட்ட வீட்டே இல்லை. மாடு வேறு, மாடு இருக்குது பட் வீட்டு இல்லையே. வீட்டு இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். வீட்டு இங்கே நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வீட்டான்னு தரலையே. வீட்டு தான், 3 வீட்டு அவ்வளோதான். டேம் ஆகுமான்னு தெரில. நம்ம போயிட்டு வைப்போம். இங்கே வந்துடு. வா 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 வாடா 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 வா 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 உள்ள வா உள்ள வா உள்ள வா. இதுதாங்க எனக்கு பிடிக்காத விஷயம். இருங்க, ஒருத்தனை அடிச்சுட்டு உள்ள வா உள்ள வா.
இப்போ இவனை கூப்பிடுவோம். இவனை கூப்பிட்டு அப்படியே உள்ளே வர மாதிரி உள்ளே வரலாம். இப்போ அப்படியே வந்து இவனை சாத்தி விட்டணுமே. அதுதான். வட 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 வட. இந்த ஃபீடு இந்த குட்டி போடு. ஃபஸ்ட்டு குட்டிங்க கைஸ். போ கைஸ், ஆர் ஃபஸ்ட்டு குட்டி. இவங்க இன்னொரு வாட்டி குத்த சாட மாட்டோம். இவங்க குத்துப்போம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம உள்ளே போவோம். அதுதான் அத்தி இருக்கு, இன்னும் இருக்குது. நம்ம வந்து அது பண்ணுவோம். நமக்கு போகிற வரத்துக்கு வழி வேணும். என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு போய்க்கலாம், விடுங்க. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த அழகான ஒரு குட்டிக்காக இந்த ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை டங் டங் அப்படின்னு அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். நான் நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டேன். ஒருத்தர் கூட பார்க்கல அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அழகான குட்டிக்காக நம்ம இந்த வீடியோவை இப்போ முடிச்சுப்போம். ஸோ நான் ஆல்ரெடி அவுட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ இன்னொரு வாட்டியும் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டேன், யாருமே அது பார்க்கல. ஸோ இனிமேல் வச்சு பாருங்கள். ஸோ பாய். யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.